ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். தண்ணீரையும் தீயையும் கடந்து செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிற்க பண்ணுகிற கர்த்தர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு போய்விட்டீர் என்றும் பக்தன். வானங்களும் பூமியும் தோன்றும் முன்னே நம்மை அனாதி ஸ்நேகத்தால் நேசித்த கர்த்தர் அவர். ஆமென், அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னுடையவன், நீ எனக்குரியவன் என்று நம்மை அவருக்காக வேறு பிரித்து எடுத்த நல்ல தெய்வம் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். தாயின் கருவிலே தாங்க துவங்கினார், முதிர் வயதிலும் தாங்குவார். இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். ஆமே, ஆண்டவர் சொல்லுகிற, இதுவரை நான் உன்னை தாங்கினேன் அல்லவோ, இனிமேலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், உன்னை தூக்கி சுமப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அவராலே நம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பலகீனங்களையும் தாண்டி 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 செழிப்பான இடத்துல வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய இரத்தத்தையும் கர்த்தருடைய சரீரத்தையும் நாம் வாங்கி புசிக்க போகிறோம். அவருடைய பலி, அவர் நமக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய கல்வாரி பாதத்திலே நம்மை பலியாக சமர்ப்பித்து பாருங்க, எந்த இடத்துல ஒரு மனுஷன் தேவனுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறானோ, தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, தன்னுடைய அவயங்களை அவருடைய போராயுதமாய், அவருடைய ஆயுதமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறானோ, நல்லா நாம் புரிந்து கொள்ளணும். அந்த நிமிடம் துவங்கியே என்னுடையதெல்லாம் அவருடையதாய் மாறுகிறது, அவருடையதெல்லாம் என்னுடையதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபை பாருங்க, வெறும் கோலும் கையுமாக புறப்பட்டு வருகிறான். தன்னுடைய குடும்பத்தாரை எல்லா மனிதர்களாலும் கைவிடப்பட்டு துரத்தப்பட்ட ஒரு நிலைமை. ஆமென். அவன் அந்த ராத்திரி நேரத்திலே தனக்கு தரிசனமான அந்த தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, நான் வெறுமையாக தான் நான் புறப்பட்டு வருகிறேன், ஆனால் நீர் என்னை ஆசீர்வதிப்பீரானால், நீர் என்னை நடத்துவீரானால், நான் திரும்பவும் இந்த இடத்துல வந்து உமக்கு பலியிடுவான். ஆண்டவரே, அவன் தேவ சமூகத்தில், ஆண்டவரே, என் வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை நம்புகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்த அதே நிமிடத்தில் இருந்து அவன் தேவனுடையதெல்லாம் அவனுடையதாக மாற துவங்கிற்று. ஆமே, அல்லேலூயா. வெறும் கையாய் புறப்பட்டு போனவன் இரு பரிவாரங்களோடு கர்த்தர் புறப்பட்டு வர பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வெறுமையா இருக்கலாம், நன்மையை பார்க்க முடியல என்று திகைத்து கொண்டு இருக்கலாம். இது கர்த்தருடைய பலிபீடம். தேவ சமூகத்தில் உன்னை நீ பரிபூரணமாய் ஒப்புக்கொடு. ஆமே, உன்னுடைய பலவீனங்கள் எல்லாம் அவருடைய பலனாய் மாற்றப்படும். உன்னுடைய துக்கம் எல்லாம் தேவனுடைய சந்தோஷமாய் மாற்றப்படும். உன்னுடைய அழுகை எல்லாம் கர்த்தருக்குள் கனிப்பாய் மாற்றப்படும். உன் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை உனக்கு கொடுக்கிற கர்த்தர் உனக்கு உன்னுடைய புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் உன்னை அபிஷேகிக்கிற கர்த்தர் அவர். ஆமே, அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய தமது பிள்ளைகளுக்கு உடுத்துகிறவர். தம்முடைய கரத்திலே எவர்கள் ஒப்பு கொடுப்பார்களோ அவர்களுடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் தன்னுடைய காரியமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அவர் காரியத்தை மடியிலே போட்டுக்கொண்டு நம் சார்பில் நமக்கு முன்பதாக எழுந்தருளி கிரியை செய்கிற கர்த்தர் அவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு சாட்சி உங்க முன்பதாக வைக்கிறேன். நம்முடைய சபைக்கு கடந்து வந்து கொண்டிருந்த ஒரு சகோதரிக்கு டெலிவரி நெருங்க மருத்துவர்கள் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படியோ குழந்தை எப்படியோ அப்படின்னு பாருங்க. அன்னைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு புதன்கிழமையோ நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஜெபித்த நேரத்தில்
அந்த பிள்ளைக்காக, அந்த தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்க துவங்கிய போது கர்த்தர் தமது கரத்தை காண்பித்து அவருடைய உள்ளம் கையில ஒரு குழந்தை இருக்கிறதை காண்பித்து தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்காதே, நான் தாங்கி கொண்டிருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் ஏந்தி கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தையுடைய ஜீவன், சுகம், பலன் யாவும் என் பார்வையில அருமையாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் முந்தின நாள் ராத்திரி பிள்ளை தாயும் செய்யுமாக சுகமாய் காணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை தாங்குகிறவர், நம் பேரில் நினைவாய் இருக்கிறவர், தம்மை நம்பி இருக்கிற ஜனம் இன்னார் என்று அறிந்திருந்து தம்முடைய பிள்ளைகளுக்காக கிரியை செய்கிற நல்ல தகப்பன் அவர். ஆமென். இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் அப்படி நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாரும் மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, தீவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின. ஹல்லேலூயா. தீவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். நல்ல சத்தமாய் சொல்லுமா, தீவதூதரிலும் மகிபனா. ஹல்லேலூயா. என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன், நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். என்மேல் பாராட்டின உமதன்பு ஈடா என்ன நான் செய்திடுவேன், நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கிருபையை நித்தம் பாடுவேன். மா பாவியாம் என்னை நினைக்க, ஹல்லேலூயா. மா பாவியாம் என்னை நினைக்க தீவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன். தாவீது சவுலினாலே வனாந்திரத்தில் துரத்தப்பட்டு கொண்டே இருந்தாலும் அவனுடைய இருதயம் முழுவதுமாக தன்னுடைய தேவனையே சார்ந்து இருந்தது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினாலே நான் அசைக்கப்படுவது இல்லை என்று. ஆமென் சகோதரா, ஆமென் தேவ ஜனமே. நீ சத்துருவால துரத்தப்பட்டு கொண்டிருந்தாலும், உன் நிலைமை, உன்னுடைய வாழ்க்கை அலைந்து திரிந்து கொண்டிருந்தாலும், ஆமென், இந்த வனாந்தர பாதையிலே உன் தேவனாகிய கர்த்தரை முழுவதுமாக உன் இருதயம் சார்ந்து கொள்ளட்டும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் ஒரு விடுவிக்கப்படுகிற நாள் என்பதை மறந்து போகாத. கர்த்தர் உன் மீது அன்பு வைத்தபடியினாலே, கர்த்தர் உனக்கு பாராட்டிய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறபடியினாலே, இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றும்படி, போராட்டங்களை மாற்றும்படி, பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்கும்படி, உன் கண்ணீரை துடைக்கும்படி கர்த்தர் நீ தீர்மானித்து நியமித்து உன்னை கொண்டு வந்த நாள் இது. இன்றைக்கு எவர்களெல்லாம் தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுப்பார்களோ, நான் திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், உன்னுடையதெல்லாம் கர்த்தருடையதாய் மாற்றப்படும், கர்த்தருடையதெல்லாம் உன்னுடையதாய் மாற்றப்படும். அந்த ரூத் நகோமியை விடாமல் பற்றி பிடித்து, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், ஆமென், உன்னை விட்டு நான் பின் வாங்க மாட்டேன் என்று உறுதியாய் பற்றி பிடித்தார். அந்த நகோமிக்குரியது எல்லாம் ரூத்துடையதாய் மாற்றப்பட்டது. அதே போல இன்றைக்கு தேவனை உறுதியாய் பிடிக்கிறவர்கள் அவர்களோ கர்த்தருடையதெல்லாம் உன்னுடையதாய் மாற்றப்படும். அவன் வாழ்க்கை ஒருவேளை பாழாக்கப்பட்டதாய் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் மாற்ற விரும்புகிறேன், உன்னை நான் மறுரூபப்படுத்த விரும்புகிறேன், நான் திரும்பவும் வாழ்க்கையை வணைய விரும்புகிறேன், நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன். போதும், நீ அழுகையிலும் தரித்திரத்திலும் வறுமையிலும் கிடந்து தத்தளித்து கொண்டிருக்கிறது போதும். ஆமென். உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நான் உன்னை விட்டு நீங்கும்படி செய்வேன். யாக்கோபே, உன்னை நான் சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன், தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீங்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் பெரியவர், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தம்மை நம்பி இருக்கிற ஜனத்தை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. தேவனை நம்பி வந்தாய் அல்லவோ, கர்த்தரை நம்பி வந்தாய் அல்லவோ, இதோ அவருடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. தேவனுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தாயிற்று. எனவேதான் இந்த ஆராதனையில், இந்த ஜெபத்தில கர்த்தர் உன்னை இணையும்படி செய்தார், உன்னை இணையும்படி செய்தார். ஆமென், 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 ஆமென். இருக்கிறவர்கள் எல்லாரும், தேவ பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் யாக்கோபு ஒப்பு கொடுத்தது போல, நீர் என்னை வாழ வைப்பீரானால் நீரே எனக்கு தேவனாயிருப்பீர். உம்மை மாத்திரம் நான் தொழுது கொள்ளுவேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உமக்காக உண்மையாய் வாழ்வேன். அந்த பலிபீடத்தில் அர்ப்பணித்த வாழ்க்கை. ரூத்தோட இருதயத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்மை விட்டு போகிற காரியத்தை குறித்து என்னிடத்தில் பேச வேண்டாம். உன்னத பாட்டி சூலமித்தியால் சொல்லுகிறார், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இன்றைக்கு உன் நேசருடையதெல்லாம் உன்னுடையதாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, எந்த பலவீனத்தை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனம் என்னுடைய பலனாய் மாற்றப்படும். ஹல்லேலூயா. அதை நன்றாய் அனுபவித்தவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், ஏனென்றால் இந்த பலவீனம் என்னில் இருப்பதினால் தான் தேவனுடைய பலன் ஒவ்வொரு நாளும் எனக்கு இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பலன் ஒவ்வொரு நாளும் என்னை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது என்று பலிபீடத்திலே என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? உண்மையா ஜெபிக்கிறவர்கள் மாத்திரம் ஜெபித்தா போதும். ஆமாம், இன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள், உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்துகிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை கண்டு கொள்வார்கள். ஆமே, ஆமே. ஏசேக்கு சித்தனா இன்றோடு முடிந்து போகும். உனக்கு ரெகோபோத்தை கர்த்தர் துவங்க பண்ணுவா, ரெகோபோத்தை கர்த்தர் துவங்க பண்ணுவா. அல்லேலூயா. அப்படி நாவை திறந்து இருதயத்தை தேவனிடத்தில் திறந்து காண்பித்து, மனுஷன் உன் முகத்தை பார்க்கிறன் சகோதரி, தேவனோ உன் இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். உன் இருதயத்தின் நினைவுகளை தூரத்தில் அறிகிற கர்த்தர். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்திலே தருகிறேன், என் ஆவி, ஆத்தும, சரீரத்தை உம்முடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கல்வாரியிலிருந்து வடிகிற ஒவ்வொரு துளி ரத்தமும் என் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை இப்பொழுது என்னை மூடட்டும். ஆண்டவரே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும். ஆண்டவரே, அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள் வழக்காடுவோம், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் நான் வெண்மையான பஞ்சாய் மாற பண்ணுவேன், வெண்மையான பஞ்சாய் மாற பண்ணுவேன். சிலருடைய இருதயம், இன்னும் ஏன் என் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, இன்னும் என் வாழ்க்கை ஏன் மாறலன்னு தேவனை நோக்கி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற இருதயம் ஆண்டவர் சொல்லுகிறாரு, வா, வந்து வழக்காடு. நீ என் பாதத்தில் உன்னை உண்மையாய் தருவாயானால் நான் உன்னை பரிசுத்தமாக்காமல் இருப்பேனோ? ஆமே. உன்னை நீ முழுவதுமாய் என் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பாயானா நான் உன்னை மறுரூபமாக்காமல் இருப்பேனோ? இதோ இன்றைக்கு ஆவியானவர் அநேகரை தமது இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். ரீகாதா ஷிகரதனரா மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம். அல்லேலூயா. எல்லாரும் உம்முடைய கல்வாரி பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆணி வாய்ந்த கரத்தை என் மீது வைப்பீராக, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்குமே. உம்முடைய சுத்திகரிப்புக்காக என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சிரசில ஊற்றப்படுகிறது கர்த்தருடைய இரத்தம், தேவனுடைய இரத்தம் சிரசில ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். மகிமையானவரே, மகிமையானவரே, உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே, உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். கல்வாரி நாயகரே, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, ஆமென், எங்களை மீட்கும்படியாக, ஆமென், எங்கள் பேரில் ஆண்டவரே, அல்லேலூயா, நினைவாயிருந்து எங்களுக்கு கிருபை பாராட்டி, ஆண்டவரே, உம்முடைய கல்வாரில் எங்களுக்காக பலியானவரே,
இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற சொல்லுவோமா? பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட கழுவுங்கப்பா, என்னை ஒரு விசை கூட கழுவுங்க ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. நீர் விரும்புகிற சுத்திகரிப்பு இந்த இடத்துல உண்டாகட்டும். உடைய ஜனத்தை நீர் கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் விரும்புகிற பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆமென், ஆமென். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்க. உன்னை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்றே உன்னை வேறு பிரித்து எடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என் சமூகத்தில் ஒரு விசை கூட உன்னை பரிசுத்தமாக்கும்படி ஒப்புக்கொண்டு, ஆமென், அல்லேலூயா. அந்த துரத்தி கொண்டிருக்கிற சத்துரு வாழ்க்கையில இளைப்பாறுதல் இல்லாமல் ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக்கும்படியாக ஆவியானவர் என்னிடத்தில் கிட்டி சேரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இளைய குமாரன் மனம் கசந்து, என் தகப்பனிடத்தில் நான் திரும்புவேன், என் தகப்பனிடத்தில் எனக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று தன் தகப்பனை தேடி வந்தது போல தேவ சமூகத்தில் இன்றைக்கு திரும்பி வா தேவ ஜனமே. அவன் சத்தத்தை கேட்கிற தேவனால் நேசிக்கப்படுகிற ஆத்துமாவே, கர்த்தரிடத்தில் உன் இருதயம் திரும்பட்டும், உன் மனம் திரும்பட்டும். அவன் உன் மனம் இன்றைக்கு புதிதாகிறதினாலே உன் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை இன்றைக்கு உன்னை விடுவிக்கும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்பு திறனும் அல்ல. நீ நம்பின மனிதர்கள் உன்னை கைவிடலாம், ஆனால் நான் உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. ஓ, நீ உண்மையா என் சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுப்பாயான, உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயான, அல்லேலூயா. இன்று காண்கிற இந்த எகிப்தியனை, இன்றைக்கு நீ பார்த்து கொண்டிருக்கிற இந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், தரித்திரத்தை இனிமேல் நீ காண மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்க பாதத்தில் வந்து விழுகிற ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்துங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் என்னில உண்டாகட்டும் ஐயா. நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னில உண்டாகட்டும் ஆண்டவரே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அல்லவோ. உம்முடைய சமூகத்தில் இரக்கத்திற்காக எல்லா பாவத்தையும் அக்கிரமத்தையும் விட்டு விட்டு உம்மை மாத்திரம் தேடி நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க. Hallelujah, hallelujah. Rigadala shikaramana, rikalada ramana hasiyadanaro, rigalada. உன்னை மீட்கும்படியாக அவர் அந்த கேடு அடைந்தவராய் தொங்கினார். உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக அவர் எல்லா சாபங்களையும் துக்கங்களையும் தன் பேரில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவருடைய பாதத்தில் உம்முடைய கல்வாரி என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. நான் செய்த பாவங்கள், இள வயதின் பாவங்கள், வாலிப வயதின் நாட்களின் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ரத்தம் கழுவி பரிசுத்தமாக்குகிறது. ஆமென். உன் கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் கொண்டு வருகிற அந்த காரியங்களை எல்லாம் அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடு சகோதரா. கர்த்தர் உன்னை மறுரூபமாக்குகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை அவர் கட்டளையிடுகிறார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஒரு மாறுதல் வந்தடைகிறது. ரகதிஷேகரமனோ, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன். எனக்காய் நீர் பட்ட பாடுகள் போதும், இனியும் உம்மை வேதனைப்படுத்த மாட்டேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தேன், மனம் வருந்தி கெஞ்சுகிறேன்.
வருந்தி கெஞ்சுகிறேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தேன். மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். என் சிந்தை செயல்களால் அனுதினம் நோகடித்தேன். மனம் வருந்தி கெஞ்சுகிறேன். நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. நான் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்காகத்தான், உமக்காகத்தான் இயேசுவே, உமக்காகத்தான். என் ஜீவன் மரணம் எல்லாம் உந்தன் மகிமைக்காகத்தான், மகிமைக்காகத்தான் இயேசுவே. எல்லாருடைய சமூகத்துல கரம் தட்டி என் வாழும் நாள் ஒரு நாளானாலும் உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. என் ஜீவனும் என் மரணமும் எல்லாம் உடைய நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம் என்னை உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பலிபிடத்தில் தருகிறேன், உமக்காக என்னை தருகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரம் தட்டி முழு பலத்தோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அப்படி ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஹாதா ஷிகரமானா. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். இதோ தன் நேசருக்கென்று தன்னை அர்ப்பணித்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தருடைய காருண்யம் ஆளுகை செய்கிறது. ஆவியானவர் அசைவாடுகிறார். கர்த்தருடைய நிழல் உன் சிரசிலே வந்து அமருகிறது. தேவகரம், தேவகரம், தேவகரம். பலவீனமானனை பலமுள்ளவனாய் மாற்றுகிற கர்த்தருடைய கரம், சோர்ந்து போகிறவனை சத்துவம் உள்ளவனாய் மாற்றுகிற கர்த்தருடைய கரம், ஆகாது என்று தள்ளப்பட்டவனை ஆமே தலைக்கு மூளைக்கல் ஆக்குகிற கர்த்தருடைய கரம் இதோ உனக்கு நேராக நீட்டப்பட்டாயிற்று. ரிஹாதா ஷிகரமனா. அவருடைய காருண்யம், அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தையின் வல்லமை உன்னை உருவ ஊன்ற காட்டுகிறது சகோதரா. ரிஹாதா ஷிகரமா. அந்த உடைக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருடைய கரம் உருவாக்குகிறது. அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை தேவன் மணைந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய ஆவியை நான் உனக்குள்ளாய் வருஷிக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ புதிய ஆவியை நான் ஊற்றுகிறேன், புதிய ஆவியை நான் ஊற்றுகிறேன். காலேப்பை போல, காலேப்பை போல வேறு மனுஷனாய் புதிய ஆவியை உடையவனாய் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும்படிக்கு கர்த்தர் தமது பலனை உனக்கு தருகிறார். கர்த்தர் தமது பலனை தருகிறார். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது. சபையே சத்தமிட்டு தேவனை கம்பீரிக்க துவங்கு. இதோ வாசல் நிலைகள் அதிரத்தக்கதாக கர்த்தருடைய மகிமை அல்லேலூயா கூப்பிடுகிறவருடைய சத்தத்தினாலே, தேவனை ஆராதிக்கிறவர்களின் சத்தத்தினாலே, தேவனை பெருந்தொனியாய் முழங்குகிற அந்த சத்தத்தினாலே கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்ப துவங்குகிறது. இதோ தேவாலயம் முழுவதும் வஸ்திர தொங்கலால் நிரப்பப்பட்டாயிற்று. கர்த்தருக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவனை கர்த்தர் ஜீவனுக்கென்று பெயர் எழுதுகிறார், ஜீவனுக்கென்று பெயர் எழுதுகிறார். உன் பெயர் கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்படுகிறது. ஓ ரஹதா ஷிகரமனா ரிகபலபோ சம்துராதன ரகனா ரிகலதனா. சீயோன் குமாரத்தின் அழுக்கை நான் கழுவுகிறேன். நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் நான் நிரப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமே ஆமென், ஆமென். கம்பீரி, கம்பீரி. இதோ ஏதோ கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்கிற உன்னை ஜீவனுக்கென்று கர்த்தர் பெயர் எழுதி பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். உன் பெயரை கர்த்தர் பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ கர்த்தருடைய மகிமை உன் மீது இறங்கி வருகிறது. சொல்லுங்க ஆமென். உம்முடைய மகிமைக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக என் வாழ்க்கையை தருகிறேன். நான் வாழ்கிற நாள் ஒரு நாள் ஆனாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மேல இதோ கர்த்தர் சொல்லுகிறார், மகிமையானவைகளின் மேலெல்லாம் என் காவல் உண்டாயிருக்கும் என்று. கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக
ஒப்பு கொடுத்தவர்கள் மேலெல்லாம் என்னுடைய காவல் உண்டாகும், என்னுடைய காவல் உண்டாகும். பகலிலே வெயிலுக்கும் நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாக இதோ ஒரு கூடாரத்தை உனக்கு உண்டு பண்ணுகிறேன், ஒரு கூடாரத்தை உனக்கு நியமிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒப்பு கொடுத்த வாழ்க்கையில கர்த்தருடைய காவல் உண்டாகிறது. சத்துரு துரத்தப்படுகிற சகோதரி, தேவனை நம்பினாய் அல்லவோ? அல்லேலூயா. கர்த்தரை நம்பினாய் அல்லவோ? ஆமே. சவுலினால் துரத்தப்பட்ட தாவீது வனாந்தரத்திலும் தன் தேவனை ஆராதித்து, வனாந்தரத்திலும் தன் தேவனை மகிமைப்படுத்தி, நான் நம்புகிறது அவராலே வரும், எனக்கு ரட்சிப்பு என் தேவனால் வரும் என்று அல்லேலூயா அந்த வைராக்கியத்தை கர்த்தர் காண்கிறார். ஆமே. உபத்திரவத்தின் நடுவில் ஆமே நீ என்னை தேடி வந்தாய் அல்லவோ? கண்ணீரின் மத்தியிலோ என்னை நீ சாத்து கொண்டாய் அல்லவோ? நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah, hallelujah. Ribalagadara shikaramano rikabalaba shamturadana ragasiadana rigama manadara bala rikababa shikaramanadara. கர்த்தருடைய வல்லமையுள்ள அசைவாடுதலை காண்கிறேன், கர்த்தருடைய வல்லமையுள்ள அசைவாடுதலை காண்கிறேன். ரிஹவலா shikarabaladaraனசே. கர்த்தர் அநேகரை கரத்தில் எடுக்கிறார், அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் எடுக்கிறார். ஆமே. மறுரூபமாக்கப்படுகிறது. ஒரு புதிய அனுபவத்தை, புதிய துவக்கத்தை, நீ இதுவரை கண்டிராத ஒரு சமாதானம் உன் இருதயத்தை நிரப்ப துவங்குகிறது. நீ இதுவரை காணாத ஒரு சந்தோஷம் உன் இருதயத்தை ஆளுகை செய்ய துவங்குகிறது. கர்த்தரே உன்னில் அசைவாடுகிறார். தேவனே தமது கரத்தை உன் மீது வைத்திருக்கிறார். எல்லா வெறுமைகளும் நீங்கி போகிறது சகோதரி. எழும்பி ஆர்ப்பரி, கம்பீரித்து ஆர்ப்பரி. உன்னை அழிக்க நினைத்தவன் அழிந்து போகிறான், உன்னை துரத்த நினைத்தவன் அவன் துரத்துண்டு எரிந்து போகிறான். தேவ கரம் உனக்காக கிரியை செய்கிறது, கர்த்தருடைய கரம் உனக்காக கிரியை செய்கிறது. கர்த்தர் தமது வான தூத சேனைகளோடு எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஆமென். உனக்கு யாரும் இல்லையே, எனக்கு துணை யாரும் இல்லையே, நான் வாழ்க்கையில தனிமையாக கஷ்ட பிரயாசப்படுகிறேன் என்று புலம்பினாய் அல்லவோ? ஆமென். பார், உன் கண்களை அடைத்து தேவனுக்கு நேராக இருதயத்தை திறந்து பாரு. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், உன்னோடு இருக்கிறவர்கள் அநேகம். உனக்காக தேவன் தமது தூத சேனைகளை நிறுத்தியாயிற்று. அல்லேலூயா. உன் குடும்பத்தை காக்கும்படியாக, நான் வேலி அடைக்கும்படியாக இதோ என் தூதர்களை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு முன்பதாக கர்த்தருடைய மகிமை புறப்பட துவங்கி ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ரீகா மாமா நதலஷே. ஆராதி, ஆராதி. உன் பலனை கொடுத்து கர்த்தரில் அன்பு கூறு. உன் முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறு. தேவ பலன் உனக்கு உண்டாகிறது. ஆமென். உன்னத பலன் உனக்கு உண்டாகிறது. அந்த கழுகுக்கு சமானமாய் திரும்பவும் கர்த்தர் புது பலத்தினாலே உன்னை இடை கட்டுகிறா. காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற உன்னத பல, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் அருளுகிற உன்னத பல இதோ புறப்பட்டு வருகிறது. ரீகாலா ஷிகாரமான ரதலஷி உடமல ஹசதல் கடாரதனரபா ரீகாமல ஷேகரேமான ரதல ரீகாமல தரதி கபரவல ஷியகபரவலபா ரீகதல் கேரேசே கேமான ஹந்தரதனர. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானுடைய பலத்த வல்லமை, ஆவியானுடைய பலத்த மகிமை எங்களை அளவில்லாமல் அளவில்லாமல் அக்கினி ஜுவாலையாக்கி கொண்டிருக்கிறபடியா சோத்திரம், அக்கினி பிளம்பாக்கி கொண்டிருக்கிறபடியா சோத்திரம், அக்கினி பலமாக்கி கொண்டிருக்கிறபடியா சோத்திரம். லகரமனதல வஷிகரமன ரீகபலாதத் கர்கடரமனகசியாதனரா. ஹalleluya, hallelujah, hallelujah. ஆமென், 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 ஆமென். அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே.
விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்மேல். சொல்லுங்க எல்லாரும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல. வாங்க ஆவியானவரே, ஒரு விசை கூட என்ன நிரப்புங்க ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, ஒரு விசை கூட என்னை உம்முடைய அபிஷேகத்தினால் அலங்கரிங்க ஆவியானவரே. கிருபையினால் வரங்களினாலும் அலங்கரிக்கிறவரே, நீ என்னுடையவன் என்று சொல்லி என் அபிஷேகத்தை உன் மீது ஊற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். அந்த ஆனந்த பகளிப்புள்ள ஆமென், அந்த ஆனந்த தைலம் என் மீது ஊற்றப்படட்டும். விண்ணக காற்றை நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என்னை வந்து மந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன், அக்கினி ரதத்தின் மேல் பரலோக தூதருடன். எத்தனை பேருடைய இருதயம் சொல்லுகிறது ஆமென், 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 அல்லேலூயா. அக்கினி ரதத்தின் மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில் ஹல்லேலூயா, இதோ வானம் திறந்து ஹல்லேலூயா, கேருபீன்கள் சேராபீன்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதையும், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை தொழுது கொள்ளுகிறது, ஆராதிக்கிறதையும் அவருடைய கண்கள் காண்கிறது. இதோ இந்த நாளிலே தேவ சமூகத்தில் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த உன் கண்களை கர்த்தர் திறந்து ஆவிக்குரிய காரியங்களை தரிசிக்கும்படி செய்கிறார், ஆவிக்குரிய மகத்துவங்களை காணும்படி செய்கிறார், உன்னதமானவருடைய மகத்துவங்களை காணும்படி செய்கிறார். ஓ ஹல்லேலூயா. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன், அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுவேன், பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க. சொல்லுங்க, அக்கினி ரதத்தின் மேல். ரிகா லௌடா ஷிகார மௌடா தடரகரா ரிகபலவ சம்துராதனரா ரிகமா ரக்க சைலகரா ரிவல் கடரகடக ஷியாதனரா ரிவல கரமனரா ரிகபலவ ஷபலதுரே ரிவா லகதல் கடரடனா. பரலோக தூதர்களோடு பரலோக தூதர்களோடு இதோ கர்த்தரை இணைந்து ஆராதிக்கிற ஒரு மகிமை. ரிவலவ ஷபலதரமா. Hallelujah, hallelujah, hallelujah. Rigamana karamana shikaramana. Amen, hallelujah. கர்த்தருடைய வல்லமையுள்ள அக்கினி காற்று, கர்த்தருடைய வல்லமையுள்ள அக்கினி காற்று ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாக்குகிறது. மங்கி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் அக்கினி தழலாக்குகிறார். ரிகலா ஷிகமன தரதன சியாதன சமூகத்துல முடிந்தவர்கள் எழுப்பி நிற்கலாம். இரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் விரும்புகிற காரியம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் அவர். உன்னுடைய ஒழுங்கின்மைகள் வெறுமைகளை தம்முடைய நிறைவினாலே அவர் நிரப்பணும்னு ஆசைப்படுகிறார். அவர் வாஞ்சிக்கிறார். அவர் வைராக்கிய வாஞ்சையா இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய ஜனத்தை நிரப்பணும்னு அவர் விரும்புகிறார். உன் போராட்டத்தை குறித்து கலங்காத தேவஜனமே. இந்த போராட்டங்கள் கர்த்தருடைய மகிமையை வாழ்க்கையில வெளிப்படுத்தும் என்பதை மறந்து போகாத. கர்த்தர் தீயையும் தண்ணீரையும் உன்னை கடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். சில சமயங்களில் மனுஷர்கள் உங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணுகிறார். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனா உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு என்பதை மறந்து போகாத. கர்த்தர் என்னுடைய நிறைவினாலே உன்னை நிரப்பணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்றேன். மனுஷன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, மனுஷனிடத்திலிருந்து வருகிற நன்மை அல்ல, என்னுடைய நிறைவுனால நான் உன்னை நிறைக்கணும்னு ஆசைப்படுகிறேன் கர்த்தர் சொல்லுகிறேன்.
நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக்கப்படுகிறது, என்னுடையதெல்லாம் உன்னுடையதாக்கப்படுகிறது. தேவ சமூகத்தில் என்னை தருகிறேன் என்று உன்னை ஒப்பு கொடுத்தாய் அல்லவோ? ஆமென். உலக வாழ்க்கைக்கு, பாவ வாழ்க்கைக்கு, மனுஷனுடைய இஷ்டத்திற்கு விட்டு கொடாமல் தேவனுக்காக, ஆமென், என் நேசருக்காக என்னை தருகிறேன் என்று உன்னுடையது எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் வைத்தாய் அல்லவோ? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உனக்கு கொடுக்கிறது இல்லை. உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரீஹாதா ஷிஹாராதானா. ஆமே, உன் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்னுடைய சந்தோஷத்தை உனக்கு தருகிறேன். உன் சந்தோஷம் நிறைவாகும்படி என்னுடைய சந்தோஷம், ஆமே, என்னுடையவைகள் யாவும் உன்னுடையதாக்கப்படுகிறது, உன்னுடையதெல்லாம் என்னுடையதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். என்னுடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக நான் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான் என்னுடைய மகிமை உனக்கு தருகிறேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னோடு கூட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அவருடைய நிறைவு உண்டாகிறது. அல்லேலூயா. உலகத்தில் இருந்து மனுஷனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அல்ல சகோதரா, கர்த்தருடைய கரம் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய கரம் உன்னை ஆட்கொள்ளுகிறது. எஸ் ஜீசஸ், எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல என்னை உண்மையாய் உன்னுடைய சமூகத்துல தருகிற ஆண்டவரை பார்த்து எல்லாரும், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கரம் உயர்த்தி சொல்லலாமா? ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. இப்ப சொல்வோமா? நான் உம்மை நேசிக்கிறேன், இந்த உயிரை பார்க்கினோம். நான் உம்மை நேசிக்கிறேன், சொல்லுங்க, எந்த
உயிரை பார்க்கிறோம் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்க்கிறோம் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உம்மை மனதுடன். எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரராயிருக்கிற எங்கள் அன்பே, இந்த நாளிலுடைய கல்வாரி ஸ்நேகத்தினால் எங்களை நிறைத்து உம்முடைய அநாதி ஸ்நேகத்தினால் காருண்யத்தினால் எங்களை இழுத்து கொண்டு உம்முடைய மகிமையினால் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் எங்களை நிறைத்து உம்முடைய தயவுக்காக உம்முடைய கிருபைகளுக்காக உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.